வீட்டில் காய் எதுவும் இல்லையா? கவலையே வேணாங்க. இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு மட்டும்தான். நல்லா சின்ன வெங்காயம், பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. இந்த கடாயில் இருக்குல்ல, அதே மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, லைட்டாக சீரகம் போட்டு நல்லா ஒன்றுக்கு பாதியமாக பெரட்டி அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, சீரகம், காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஆப்ஷனல், நீங்கள் பெரிய வெங்காயமும் போடலாம், பட் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வடகம் வந்து முன்னாடியே சேர்ப்போம்ல தாளிப்பப்போ, அந்த மாதிரி சேர்க்காம இந்த மாதிரி நடுவில் சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு, ஸ்மெல்லு எல்லாமே நல்லா தூக்கி கொடுக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வேகட்டும். அதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் லைட்டாக போட்டுட்டு, அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு லைட்டாக மட்டும் அந்த மிக்சியில் அந்த கழுவி அதில் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க சதன்னு. அதுலேயே வந்து 2 ஸ்பூன் மிளகா பொடி, ஒரே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, வேறு எந்த பொடியும் தேவையில்லை. ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் புளி கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸில் வந்து புளி கரைச்சி அதில் பாதி மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா அந்த புளிப்பு வந்து கெட்டித்தன்மையை கொடுக்கும். அதனால தான் வந்து அந்த மாதிரி கரைக்க சொன்னேன். ஏன்னா இது குழம்புக்கு வந்து கெட்டித்தன்மையை கொடுக்கறது அந்த மிளகா பொடியும் இந்த புளியும் தான். நல்லா புளியும் கரைச்சி விட்டதுமே நல்லா வெந்து வரட்டும். நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கே ஓப்பன் பண்ணால். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்புலாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. வெங்காயம் வேகும் போதே உப்பு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இறக்கிட வேண்டியதான். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேட்டு மல்லித்தலை மட்டும், கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கிடுங்க. சுட சுட சாப்பாட்டுக்கு அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். நானே செஞ்சுட்டு உடனே பசி செய்ய சூப்பராக சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு